திரு டி.கே.எஸ். இளங்கோவனோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் நேர்காணல் காண்பதற்காக இணைந்திருக்கிறார். கோகுல், இனி உங்களிடம். கோகுல், இப்ப பட்ஜெட் சார்ந்த பார்வையாக திமுக தரப்பில் என்ன முன்வைக்கப்படுகிறது, விவரங்களை பதிவு செய்யும். இதற்காக திமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் இருக்கார். சார், இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பட்ஜெட்டோட அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக ஒரு பட்ஜெட் என்பது ஒரு அரசாங்கம் வெளியிடும் போது பட்ஜெட் என்பது இந்த நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக, நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக, பொருளாதார நிலையை சீர்படுத்துவதற்காக, ஏழை எளிய மக்களின் வாழ்வியலுக்காக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதுதான் இதுவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பட்ஜெட் முதல் முறையாக இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய ஏறத்தாழ லட்சம் கோடிகள் அவர்கள் ஒதுக்கி இருப்பதற்கு காரணமே ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முயற்சியாகத்தான் பார்க்கிறேன். இந்த பட்ஜெட் என்பது பாஜக ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட்டே தவிர மக்கள் நலனில் எந்தவித அக்கறையும் இல்லாத பட்ஜெட். தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையே இந்த பட்ஜெட்ல இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்படுது. இது வரைக்கும் தொடர்ந்து பட்ஜெட் அறிவிப்புகள் வெளிவந்து இருக்க போது தமிழ்நாடுங்கிற பேர் எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. கட்டாயமாக தமிழ்நாட்டின் பல்வேறு கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. பொது நிவாரண நிதி என்று ஒரு பிரதமரின் பொது நிவாரண நிதி என்று ஒரு நிதி இருக்கிறது. அது இந்த பட்ஜெட் வரம்புக்குள் வராது. அந்த நிதியில் இருந்து கூட தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அந்த நிதியில் இருந்து கூட இவர்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை. கள ஆய்வெல்லாம் மேற்கொண்ட பிறகு சத்தம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது என்று போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள். எந்த வகையிலும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை 2000 கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனை குஜராத்தை சேர்ந்த பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்கிற அரசு இந்த 2000 கோடி ரூபாய்க்கு ஜப்பான் எப்பொழுது கடன் கொடுக்கும் என்று காத்திருப்பதாக சொல்கிறார்கள். அதே போல இங்கே உள்ள மெட்ரோ திட்டங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்கள் ஒரு பைசா கூட இதுவரை அவர்கள் இந்த பட்ஜெட்டிலும் அவர்கள் ஒதுக்கீடு செய்யவில்லை. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பட்ஜெட் தான் சொல்றேன். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களையே ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கிற பட்ஜெட். இவர்கள் இப்பொழுது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மட்டும் நிறைய நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அதை தாண்டி இது அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்கிற பட்ஜெட்டை தவிர மக்களை காப்பாற்றுகிற பட்ஜெட் அல்ல. டி.கே.எஸ். இளங்கோவனோட கருத்தை கேட்டிருக்கலாம். அதாவது தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய, அதாவது ஏற்கனவே கேட்கப்பட்ட நிதிகளும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக தரப்புல முன்வைக்கிறாங்க. அப்படியா? நன்றி கோகுல். ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் FRBM Act 2003 medium term fiscal policy strategy statement and macroeconomic framework statement. Item number 3. Sir, with your permission, I rise to move for leave to introduce the Finance Number 2 Bill 2024. प्रश्न ये कि विधेयक को पूरा स्थापित करने की अनुमति प्रदान की जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ कहें, जो सदस्य विरोध में ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में अनुमति प्रदान की जाती है। माननीय मंत्री जी, अब विधेयक पूरा स्थापित करें। Sir, I introduce the bill. Item number 4. The Union Territory of Jammu and Kashmir budget. Sir, I rise to present a statement, Hindi and English versions, of the estimated receipts and expenditure of the Union Territory of Jammu Kashmir for the year 24-25. सभा की कार्रवाई कल बुधवार दिनांक 24 जुलाई 2024 को प्राप्त 11 बजे तक के लिए स्थगित की जाती है।
2024 தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மிக முக்கியமாக வருமான வரியின் புதிய திட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு ஸ்லாபில் அவர்கள் செலுத்த வேண்டிய அந்த வருமான வரி சதவிகிதம் என்பது குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதனை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 லட்சம் வரை எந்த விதமான வரியும் இல்லை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. 3,01,000 7 லட்சம் வரைக்கும் எந்த வரியும் செலுத்த வேண்டாம் என்பதில் அது என்பது 5% என்பது அப்படியாகவே இருக்கிறது. முன்பு 6 லட்சம் வரைக்கும் என்று இருந்தது, தற்பொழுது 7 லட்சம் வரைக்கும் அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 7,01,000 10 லட்சம் வரை ஆண்டு வருமானம் இருக்கக்கூடியவர்கள் 10% வரி செலுத்த வேண்டும். முன்னதாக அது 6,01,000 9 லட்சம் வரைக்கும் 10% இருந்தது. அதே போன்று 10,01,000 12 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் 15% வருமான வரி செலுத்த வேண்டும். முன்னதாக அது 9,01,000 12 லட்சம் வரை 15% இருந்தது. அதே போன்று 12,01,000 15 லட்சம் வரை 20% வருமான வரி செலுத்த வேண்டும் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. அதே போன்று 15 லட்சத்திற்கும் மேல் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடியவர்கள் 30% வருமான வரி செலுத்த வேண்டும் என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை. பழைய திட்டத்தில் அந்த வருமான வரி சார்ந்த பழைய திட்டத்தில் எந்த விதமான மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பல்வேறு அந்த மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, நிதி ஒதுக்கீடும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 9 முக்கியமான விஷயங்கள், அதாவது 9 பிரியாரிட்டிஸ் என்ற அடிப்படையில் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதனைத் தொடர்ந்து இந்த தனிநபர் வருமான வரி சார்ந்த விஷயத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும். அந்த ஸ்லாபில் மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டபடி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விதமான முதலீடுகளும் செய்யாமல் வரி சலுகை என்பது கொடுக்காமலும் மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது நம்மோடு விருந்தினர்கள் ஆடிட்டர் திரு ஜான் மோரிஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே போன்று ஆடிட்டர் திரு சுந்தராமனும் இணைந்திருக்கிறார். வணக்கம்.